வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைகாசி அமாவாசையோட சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் பார்க்க போறோம். எப்பவுமே வருஷம் வர வைகாசி அமாவாசையில தான் நம்ம சனி பகவான் பிறந்த நாளா இருக்கு. அதை சனி ஜெயந்தியாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சாவித்திரி விரதமாகவும் இருக்கு. சத்தியவானோட உயிரை சாவித்திரி யமங்கிட்ட இருந்து போராடி வாங்கின அந்த விரத நாளாகவும் இருக்கு. கணவனுக்கு ஆயுள் அதிகரிக்கணும்னா மனைவி செய்ய வேண்டிய இது பூஜை, அதுக்கு தான் சாவித்திரி விரதம்னே இதுக்கு பேர். இது வட் சாவித்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் வைகாசி அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலுலகத்தில் இருக்கிற பித்திருக்கள் பூமிக்கு வர நாளாக இருக்குது. இந்த நாளில் பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணால் பித்திருக்களோட தோஷம் பாதிப்புலேருந்து நம்ம குறைஞ்சு பித்திருக்களும் மன நிம்மதி அடைவாங்க. அவங்க சந்ததியினரும் எல்லா வளமும் நலமும் பெறுவாங்கங்கிறது ஐதீகமாக இருக்குது. 26/5/2025 காலை 11:31 மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. அது திங்கக்கிழமையாக இருக்குது. அது சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. 11:31க்கு மேலே திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அடுத்த நாள் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9:09 வரைக்கும் தான் இருக்குது. இந்த திங்கக்கிழமை திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க சூரிய உதயத்துக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் திதி தர்ப்பணம் கொடுத்துறது சிறப்பு. இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி பகவானுக்கு கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் எள்ளு தானம் கொடுக்கறதோ இரும்பு சட்டி தானம் கொடுக்கறதோ ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கோயிலில் கொடுத்து சனி பகவானுக்கு அணிவிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு வைகாசி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு காகத்துக்கு தயிரில் கருப்பெள்ளு கலந்து வச்சிடணும். இந்த நாளில் 3 விழா ஒன்றா சேர்ந்து வருது. சனி பகவானை மனசு குளிர்ச்சி படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை குளிர்ச்சி ஆகும். சனி பகவானுக்கு நேர்மையாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். கடமை தவறாமல் வேலை செய்கிறவங்களையோ ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை சனி பகவான் கொடுப்பாரு. ஏமாத்தாத, பொய் பேசாத, அவங்க கடமையை அவங்க செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு தானம் தர்மம் செய்கிறவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லது தான் செய்வார். சனி ஜெயந்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீல மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். பண்ணிட்டு அங்கே வந்தவங்களுக்கு உங்களால் ஒரு 5 பேர்த்துக்கு முடிஞ்சால் கூட தயிர் சாதம் அன்னதானமாக கொடுத்துருங்க. அது முன்னோர்களுக்கும் கொடுத்தது மாதிரி ஆயிடுது. நீங்கள் அமாவாசை பூஜையும் செய்கிற மாதிரி இருக்கும். சனி ஸ்தோத்திரம் பாடுறது ரொம்ப சிறப்பு. சனி பகவானுக்கு பிடிச்ச ஹனுமன் சாலிசா பாடுறதும் ரொம்ப சிறப்பு. இந்த வட் சாவித்திரி விரதம் அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. இல்லை திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் வேண்டி பூஜை பண்ணுறதும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. திருமணமான பெண்கள் அரச மரத்து வேருக்கு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுனாவே அது வேரில் தான் நீங்கள் ஊற்ற முடியும். ரொம்பலாம் குழம்பிக்கவே வேண்டாம். நீங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா அங்கே அரச மரத்து பிள்ளையார் இருப்பார். நார்த் இந்தியாவிலையெல்லாம் அரச மரத்தை சுற்றி கைத்தை கட்டி பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக சிம்பிளாக பண்ணணும்னா இந்த வைகாசி அமாவாசையில் எல்லா கோயிலையுமே அரச மரத்துக்கடியில் விநாயகர் இருப்பார். அதனால நீங்கள் அரச மரத்துக்கும் ஒரு குடம் தண்ணி ஊற்றி சுற்றி வந்துட்டு அரச மரத்துக்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடுங்க. பூ போட்டு வணங்கிடுங்க. உங்கள் கணவருக்கு ஆயில் கூடணும், எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வேண்டுறவங்க வேண்டிக்கிங்க. வேண்டிட்டு விநாயக பெருமானுக்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருங்க. உள்ளே இருக்கிற நவகிரகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் ஆராதனை தனி பண்ண முடியலனாலும் அந்த கோயிலில் ஒரு 1/2 லிட்டர் பாலுனாச்சும் வாங்கி கொடுத்துட்டு நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கி கொடுங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருங்க. இதுவும் சிறப்பு. சனி பகவான் நீதியின் கடவுள். அவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் தகுந்த மாதிரி தான் அவர் நல்லதோ கெட்டதோ நமக்கு பலன் கொடுப்பாரு.
அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த கெட்ட செயலையும் செய்யாத நம்ம நல்லது செய்யணும். இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். சனி பகவானுக்கு ஏமாத்துறது, கெட்டது பண்ணுறீங்களா யாரையும் பிடிக்காது. அதே போல் ஒழுக்கம் கட்டவங்களையும் பிடிக்காது. அவங்க நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அது மாதிரி பண்ணுறாங்களா, சனீஸ்வர பகவான் இன்னும் பண்ண மாட்டார். அவங்க நல்லா பிழைக்கிற மாதிரி தெரியும். சனி திசை வரும்போது அவர் எவ்வளோ தண்டனை கொடுப்பாரோ அது மாதிரி தண்டனை கொடுப்பாரு, கேவலப்படுத்திடுவார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலியுகத்தில் நம்ம வாங்கின கர்மாவுக்கு நம்ம தண்டனையை அனுபவிக்கிறோம், நல்லதோ கெட்டதோ. இனிமேலும் தப்பு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட தயவு செஞ்சு அந்த கெட்டதையெல்லாம் விட்டுட்டு நல்ல வழிக்கு போங்க. உங்களால் 4 பேர்த்துக்கு நல்லது செய்ய முடியலனாலும் கெட்டது செய்யாத இருந்துக்குங்க. சனி பகவான் ஒரு மேலே சந்தோஷமாக பாசமாக அவருக்கு அன்பு இருந்துச்சுன்னா, அன்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவர் எவ்வளோ அதிர்ஷ்டம் கொடுப்பாருன்னு தெரியாது. அவ்வளோ அதிர்ஷ்டம் கொடுத்து செல்வம் செழிப்பு நல்ல எதிர்காலத்தையெல்லாம் சனி பகவானு கிடைக்க வைப்பார். அதனால சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி பகவானை வழிபாடு பண்ணி அவரோட வாகனமான காகத்துக்கு உணவு வச்சு எல்லாரும் நல்லதையே பெறுங்க. இந்த வைகாசி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியது சனி ஜெயந்தி அன்னைக்கு ஒன்று தான். சனி பகவான் கோயிலுக்கு போகணும், நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்யணும், கருப்பு எள்ளு தானம் கொடுக்கணும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும், கருப்பு வஸ்திரத்தை சனி பகவானுக்கு அணிவிக்கிறது கையிற்கிட்ட கொடுக்கணும், சனி ஸ்தோத்திரம் பாடணும், அரச மரத்தடியில் நீங்கள் விளக்கேற்றணும். இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. சனி பகவான் மட்டும்தான் தெய்வத்துக்காகட்டும் நவகிரகங்களுக்காகட்டும் மனிதர்களுக்காகட்டும் எல்லா உயிர்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்க சொல்லி சிவபெருமானுக்கிட்ட வரம் வாங்கினவர். அவர் சிவபெருமானிக்கே போய் சனி திசையம் பிடிச்சவர். அவ்வளோ சிறப்பு மிக்க நம்ம சனி பகவானை சனி ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த வைகாசி மாசத்துல முடிஞ்சா பக்கத்தில் இருந்த கோயிலில் உங்களுக்கு புனித நதிகளோ இல்லை ராமேஸ்வரம் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இது மாதிரி நீங்கள் புண்ணிய தீர்த்தத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். அப்படி போனீங்கன்னா புனித நதியில் நீராடிட்டு விஷ்ணு பகவானுக்கும் ஒரு துளசி இலையை நீங்கள் படைச்சினாவே விஷ்ணு பகவானை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஆடை தானம் பண்ணுங்க, கொடை தானம் பண்ணுங்க, செருப்பு தானம் பண்ணுங்க. அரச மரத்துக்கடியில் எப்படியும் ஒரு எறும்பு குழி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவு அதில் வெல்லம் கலந்தோ ஒரு நாட்டு சக்கரை கலந்து கொடுத்துருங்க. அப்படின்னா எப்படின்னா அந்த வடம் அப்படின்னா விழுதுங்கிற பொருள் இருக்குது. அதனால தான் ஆலமரத்தோட விழுதுல தான் ஆலமரத்துக்கு சக்தியே இருக்கு, தாங்கி நிற்குது. அப்படிங்கிறதுனால நம்ம பெண்களோட மாங்கல்ய கயிறுக்கு தான் கணவனோட உயிரை பாதுகாக்கிற தன்மை இருக்குதுங்கிறதுனால தான் அந்த மாங்கல்ய பலம் வேண்டி அரச மரத்து வேருக்கு தண்ணி விடுறதா ஐதீகம். இதுதான் அரச மரத்துக்கு நீங்கள் வேருக்கு தண்ணி விட்டு தீபம் ஏற்றுறது. இந்த வட் சாவித்திரி விரதத்தில் நம்ம சிவபெருமானும் பார்வதி அன்னையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் நவகிரகத்தையும் வழிபாடு பண்ணிடலாம், முன்னோர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுத்துடலாம், பார்வதி அன்னையும் அப்பாவையும் வழிபாடு பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்து குலதெய்வம் கோயில்லையும் அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு நீங்கள் ஒரு சொம்பு ஒரு குடம் எடுத்துட்டு போகலினா கூட ஒரு சொம்பு தண்ணி நாச்சும் வேறுக்குட்டு ஒரு தீபம் ஏற்றிடுங்க. நாம் எப்பவுமே ஒரு மனிதன் எத்தனை பூஜை செய்ய முடியும்? வருஷம் ஃபுல்லாக பூஜை வந்துக்கிட்டு தான் இருக்கும், நாள் ஃபுல்லாக பூஜை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களால் உங்களை டென்ஷன் ஆக்காத உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாவே இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கும். நீங்கள் சிம்பிளாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறீங்க, உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்குறீங்க. அதே போல் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற நவகிரகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பூஜை புனஸ்காரங்களை பண்ணிடுறீங்க. அரச மரத்துக்கடியில் அதே போல் பண்ணிடுறீங்க. இதுதான் வைகாசி அமாவாசை வழிபாட்டு முறை. ஓம் சனீஸ்வராய நமக அப்படி இல்லாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும். யாருக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை மனசார சொன்னீங்கன்னாவே
முன்னோர்களும் ஏற்றுக்குவாங்க, நவகிரகங்களும் ஏற்றுக்குவாங்க, இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கும். இது வரைக்கும் வைகாசி அமாவாசைன்னு சொல்கிற ஜேஷ்ட அமாவாசை, வட் சாவித்திரி விரதம், சனி ஜெயந்தி, இந்த 3 பூஜையும் ஒரே நாளையில் வருது. சிம்பிளாக நார்மலாக நான் எப்படி செய்வேனோ அதை சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எப்படி முடியுதோ அதை செய்யுங்க. செஞ்சு எல்லா நலமும் வளமும் பெறுங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம், சனீஸ்வர பகவானோட ஆசீர்வாதம், குலதெய்வத்தையும் அம்மையப்பையனையும் வழிபாடு பண்ணுங்க. சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.